புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுவதால் 6ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி கட்டாயமாகிறது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டுமென புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதனால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 6ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி மொழி கட்டாயமாகிறது. மும்மொழி கொள்கையின்படி ஏதேனும் ஒரு வெளிநாட்டு மொழியுடன் தமிழ், ஹிந்தி, மராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், வங்கம் ஆகிய இந்தி மொழிகளில் ஏதேனும் 2 மொழிகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இதனால் புதுச்சேரியில் பாரம்பரிய மொழியாக திகழும் பிரெஞ்சு மொழியை பள்ளிகள் நீக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி முழுவதும் 6ஆம் வகுப்பு முதல் ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளுடன் இந்தியை கட்டாயமாக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏனாம், மாஹே ஆகிய பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளில் மலையாளம், தெலுங்கு ஆகிய தென்னிந்திய மொழிகளை நீக்கும் நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுவதால் 6ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி கட்டாயமாகிறது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2026-27ஆம் கல்வியாண்டு முதல் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டுமென புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதனால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 6ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி மொழி கட்டாயமாகிறது. மும்மொழி கொள்கையின்படி ஏதேனும் ஒரு வெளிநாட்டு மொழியுடன் தமிழ், ஹிந்தி, மராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், வங்கம் ஆகிய இந்தி மொழிகளில் ஏதேனும் 2 மொழிகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இதனால் புதுச்சேரியில் பாரம்பரிய மொழியாக திகழும் பிரெஞ்சு மொழியை பள்ளிகள் நீக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி முழுவதும் 6ஆம் வகுப்பு முதல் ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளுடன் இந்தியை கட்டாயமாக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏனாம், மாஹே ஆகிய பிராந்தியங்களில் உள்ள பள்ளிகளில் மலையாளம், தெலுங்கு ஆகிய தென்னிந்திய மொழிகளை நீக்கும் நிலை உருவாகியுள்ளது.